ஜிம்முக்கு போக ஏதாவது மோட்டிவேஷன் கொடுப்போம். கொடுக்கலாமே. நான் சொல்ல போகிறது, நீ மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை என்னோட அனுபவத்தில் நான் பட்ட அசிங்கத்தில் வந்த சில வார்த்தைகளாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எடுத்துக்கிற உன்னோட விருப்பம். நம்மளோட மோட்டிவேஷன் நம்ம பாடி தான். டெய்லி கண்ணாடி முன்னாடி சட்டை இல்லாமல் நில்லு. ஆம்பளைங்க, அந்த உடம்ப நீ டெய்லி பார்க்குறப்போ ஒரு வெறி வரும். அதுதான் பெஸ்ட் மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். ரெண்டாவது, நம்ம சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள மைண்டில் நினச்சிக்கோ. மூணாவது, நல்ல பாம்பு நண்பன். பல வருஷமாக நம்ம கூடயே இருப்பான், முன்னாடி சிரிப்பான், பின்னாடி படம் எடுப்பான். எல்லா குரூப்லேயும் கண்டிப்பாக சில பேர் இருப்பான். இவங்க 3 பேர் தான் நம்மளோட பெஸ்ட் மோட்டிவேஷனாக இருப்பான். நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி அடிக்கணும்னு இறங்கிட்டா இவங்க 3 பேரை மைண்டில் வச்சுக்கோ. ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா நீ உன்னோட இலக்கை அடையிற வரைக்கும் அடித்து தள்ளி போயிட்டே இருப்ப. இப்போவும் சொல்கிறேன், இது மோட்டிவேஷனல் கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் பட்ட அசிங்கத்தில் எனக்கு கிடைச்ச சில வார்த்தைகள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ மேலே சொன்னல, அவங்க 3 பேருக்கிட்ட இருந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் டிசிப்ளின் உனக்குள்ளே தான் இருக்குது. அதை நீ தான் வெளியே கொண்டு வரணும். டிசிப்ளின் தான் உன்னோட பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வரும். அதனால் டிசிப்ளினை விட்றாத. மோட்டிவேஷனில் பாட்டு கேட்டு ஏற்றிக்கலாம், டிசிப்ளினை விட்றாத. எப்பவும் சொல்கிற போல் டைம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீ தான் பயன்படுத்தணும். விட்றாதீங்கடா. இப்போ விட்டுட்டீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. 28 வருஷமாக ஃபீல் பண்ணேன். இப்போ பட்ட கஷ்டத்துக்கான பலன் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான் சொல்லுவேன்.